ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி கோச்சிங் சேனல். நம்ம இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியில் செகண்ட் சப் டாப்பிக்கான மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷனை எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்றது தான். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யார் யார் டிமாண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். எம்என் ராய் 1934 சஜஸ்ட் பண்ணியிருப்பார், எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 1935 இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் அஃபிஷியலாக டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. 1938 நேரு டெக்ளேர் பண்ணியிருப்பார், என்னென்னா நாங்கள் இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம், எந்த ஒரு பிரிட்டிஷ் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமலும் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மெத்தட் யூஸ் பண்ணியும் நாங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ளேர் பண்ணியிருப்பார். நம்மளோட டிமாண்ட் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு 1940 பிரிட்டிஷ் ஒரு ஆஃபரை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஆகஸ்ட் ஆஃபர். 1942 ஸ்டெஃபோர்டு கிரிப்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொப்போசல் கொடுப்பாரு, டிராஃப்ட் ப்ரொப்போசல். ஆனால் அதை முஸ்லீம் லீக் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. கேபினட் மிஷன், முஸ்லீம் லீக் இந்த மிஷன் மூலிமா ஒரு மோரார்ல சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. காம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை நவம்பர் 1946 அப்போ கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க கேபினட் மிஷன் பிளான் படி. நம்ம அசம்பிளியில் 389 மெம்பர்ஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. இதில் 296 பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் 93 சீட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கும் அலோகேட் பண்ணிட்டாங்க. இந்த 296 மறுபடியும் பிரித்து 292 சீட்ஸை 11 கவர்னர்ஸ் ப்ராவின்ஸுக்கும் 4 சீட்ஸை 4 சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸுக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவோட சீட்ஸை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மெத்தட் யூஸ் பண்ணி எலெக்ட் பண்ணாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்க நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க. இது பார்ட்லி எலெக்டடாகவும் பார்ட்லி நாமினேட்டடாகவும் இருந்தது. சீட் அலோகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு சீட்ஸ் அலோகேட் பண்ணாங்க. 3 பிரின்சிபல் கம்யூனிட்டியாக பிரித்தாங்க, முஸ்லீம்ஸ், சீக்ஸ் அண்டு ஜென்ரல் கேட்டகரியில் முஸ்லீம்ஸும் சீக்ஸும் இல்லாதவங்கலாம் வந்துடுவாங்க. ஜூலை டு ஆகஸ்ட் 1946 கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளிக்கு எலெக்ஷன் நடந்தது. இதில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 200 சீட்ஸ் எடுத்து வின் பண்ணிட்டாங்க. முஸ்லீம் லீக் 73 சீட்ஸ் எடுத்தாங்க. இண்டிபெண்ட், அதாவது சுயேட்சை நின்றவங்க 15 சீட்ஸ் எடுத்தாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு 93 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க கலந்துக்காதனால அந்த சீட்ஸ் ஃபில் ஆகாமே இருந்தது. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எப்போவுமே கான்ஸ்டியூஷனை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்தாங்க. இந்த எலெக்ஷன்ஸில் எல்லா இம்பார்ட்டன்ட் லீடர்ஸும் கலந்துக்கிட்டாங்க, மகாத்மா காந்தியை தவிர. ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. ஃபஸ்ட் மீட்டிங் 1946 டிசம்பர் 9 அப்போ நடந்தது. இந்த மீட்டிங்கில் முஸ்லீம் பாய்காட் பண்ணிட்டாங்க, அதாவது நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டனால ஒன்லி 211 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை எலெக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுறது ஒரு ஃப்ரெஞ்சு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவரை பிரசிடெண்ட்டாகவும் வைஸ் பிரசிடெண்ட்டாக HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரியாவும் எலெக்ட் பண்ணாங்க. நேரு அசம்பிளியில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருப்பார் 1946 டிசம்பர் 13 அப்போ. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் என்னென்ன இருக்குன்னா, இந்தியா ஒரு இண்டிபெண்ட் சாவரின் ரிப்பப்ளிக், அதாவது எந்த ஒரு கண்ட்ரியோட டிபெண்ட்டும் இல்லாமல் அவங்களே செல்ஃப் கவர்னிங் கண்ட்ரியாகவும் அவங்ககிட்ட தான் சுப்ரீம் கண்ட்ரோல் இருக்கிறதாகவும் எழுதியிருந்தது. இந்தியா ஸ்டேட்ஸ், டெரிட்டரிஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா. டெரிட்டரிஸ்க்கும் சில அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருந்தது, சில பவர்ஸை தவிர. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பவர் அண்ட் அத்தாரிட்டி, அதிகாரம் எல்லாமே பீப்புள்கிட்டருந்து வந்தது தான். இந்தியாவில் பீப்புளுக்கு கேரண்டியும் செக்யூர்டும் கொடுக்குறாங்க. மைனாரிட்டிஸ், பேக்வேர்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ்க்கு சேஃப்கார்டு கொடுக்குறாங்க. இன்டிகிரிட்டி ஆஃப் த டெரிட்டரி, நம்மளோட டெரிட்டரிக்கு நம்ம ரொம்ப நேர்மையாகவும் இருக்கணும். வேர்ல்டு பீஸ்க்காகவும் மேன்கைண்டோட வெல்ஃபேருக்காகவும் இந்தியா ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்சஸ் பை த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். நம்ம ஏற்கனவே போன செஷனில் பார்த்துருப்போம், இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. இந்த ஆக்ட் மூலியமாக தான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு. இந்த ஆக்டில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மவுண்ட் பேட்டன் பிளானை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அடுத்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் முஸ்லீம் லீக்கும் அசம்பிளியில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளோட அசம்பிளியோட பொசிஷன்ஸில் 3 சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அசம்பிளி எந்த கான்ஸ்டியூஷனை வேணாலும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம், எந்த லா வேணாலும் தள்ளுபடி பண்ணிக்கலாம், மாற்றியும் அமைச்சிக்கலாம் அப்படின்னு. செகண்ட் ஒன், அசம்பிளிக்கு 2 செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸாக பிரித்து கொடுத்தாங்க. ஒன்று
கான்ஸ்டியூயன்ட் பாடிக்கும், இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கும். கான்ஸ்டியூயன்ட் பாடியோட சேர்பர்சன் ராஜேந்திர பிரசாத், லெஜிஸ்லேட்டிவ் பாடியோட சேர்பர்சன் ஜிவி மாவ்லங்கர். இந்த சிஸ்டம் November 26, 1949 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. தேர்ட் ஒன், முஸ்லீம் அசம்பிளிலேருந்து பின்வாங்கினால 389 மெம்பர்ஸாக இருந்தவங்க 299 மெம்பர்ஸாக கம்மியாயிட்டாங்க. அதர் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு. இந்தியா காமன்வெல்த்தில் மெம்பர்ஷிப் வாங்கினாங்க May 1949. நேஷ்னல் ஃப்ளாகை July 22, 1947 அப்போ அடாப்ட் பண்ணாங்க. நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங், ஃபஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாத்தையும் January 24, 1950 அப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு 2 years 11 months 18 days ஆச்சாமா. 11 செஷனாக நடந்திருக்கும். நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை 6 கண்ட்ரீஸை கோத்ரூ பண்ணி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன்ஸ், அதாவது அஃபிஷியலாக டெக்ளேர் பண்ணாமல் அந்த கான்ஸ்டியூஷன் நம்ம பின்பற்றுறது. அது மாதிரி 114 daysக்கு கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனை. நம்ம கான்ஸ்டியூஷனை அமைக்கிறதுக்கு 64 lakhs செலவாச்சு. January 24, 1950 அப்போ அசம்பிளியோட ஃபைனல் செஷன் நடந்திருக்கும். கமிட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி 8 மேஜர் கமிட்டிஸும் 13 மைனர் கமிட்டிஸும் இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு மேஜர் கமிட்டிஸை யூனியனாகவும் ஸ்டேட்டாகவும் பிரிச்சுக்குங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. யூனியனுக்கான கமிட்டி யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட்ஸ்க்கான கமிட்டி ப்ராவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. அதாவது இப்போ நம்ம ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறது தான் அப்போ அவங்க ப்ராவின்சியல்னு சொன்னாங்க. யூனியனை கம்பேர் பண்ணுறப்ப எப்போவுமே ஸ்டேட்ஸுக்கு கொஞ்சம் பவர் கம்மி தானே. ஸோ யூனியன் பவர்ஸ் கமிட்டி யூனியனுக்கு கீழே, ஸ்டேட்ஸுக்கு கீழே ஸ்டேட்ஸ் கமிட்டி பவரே இல்லாத ஸ்டேட்ஸ் கமிட்டி மட்டும். நெக்ஸ்ட்டு அட்வைசரி கமிட்டி ப்ராவின்ஸியலுக்கு கீழே. ஒரு ஸ்டேட்ஸுக்கு கீழே இருக்க பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்குதா, மைனாரிட்டிஸ், ட்ரைபல் ஏரியாஸ், எக்ஸ்க்ளூடட் ஏரியாவுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராவின்ஷியலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான கமிட்டி தான் அட்வைசரி கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டி அம்பேத்கர், இது தனியாக வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமிட்டி. இப்போ யூனியனுக்குன்னு தனியாக கமிட்டி, ஸ்டேட்ஸ்க்குன்னு தனியாக கமிட்டி பார்த்தாச்சு. இப்போ இந்த 2 கமிட்டியும் ரூல்ஸ் படி போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. சப்போஸ் ரூல்ஸை விட்டு விலகி போனாங்க அப்படின்னா அதை சரி பார்க்கறதுக்கு ஸ்டியரிங் கமிட்டி. அதாவது நம்ம இப்போ காரில் எல்லாம் போனோம்னா ஸ்டியரிங் இருக்கும், எதுக்காக டைரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி தான் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரை மீறி போனாங்கன்னா கரெக்டான டைரக்ஷன்ஸில் கொண்டு போகிறதுக்காக ஸ்டியரிங் கமிட்டி. இது சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். மைனர் கமிட்டிஸ் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி, அட்ஹாக் கமிட்டி ஆன் நேஷ்னல் ஃப்ளாக். ஃபினான்ஸ் ஃப்ளாக்னு வந்தாவே டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இப்போ நமக்கு சிட்டிசன்ஷிப் தரல அப்படின்னா நம்ம எங்கே போவோம், சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ சுப்ரீம் கோர்ட் சிட்டிசன்ஷிப் வந்தாவே வரதாச்சாரி. கிரெடென்ஷியல் கமிட்டி, கிரெடென்ஷியல்னால் என்னென்னா முக்கியமான ஆவணங்களை தான் கிரெடென்ஷியல்னு சொல்லுவோம். கிருஷ்ணன்றது ஒரு சாமி, நம்மளோட நல்லது கெட்டது எல்லாமே அவர்கிட்ட ஆவணங்களாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவுஸ் கமிட்டி, கமிட்டி ஆன் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ், அதாவது சீஃப் கமிஷனரோட ஹவுஸோட பட்டாபி சித்தராமையாட்ட இருக்குது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னாவே குறைஞ்சது ஒரு 3 சீனாவது தான், அதான் KM முன்சி. கமிட்டி ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி ஜிவி மாவ்லங்கர். எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் ஃபினான்ஷியல் ப்ராவின்சஸ், ஃபினான்ஸ்னாவே நிர்மலா சீதாராமன், இங்கே நளினி சர்க்கார். லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் கான்ஸ்டியூஷன்ஸ், லாங்குவேஜ் அப்படின்னாவே தாங்க. ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் நேரு. ப்ரெஸ் கேலரி கமிட்டி உஷாநாத் சென். நெக்ஸ்ட்டு ஏற்கனவே டிராஃப்டிங் கமிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம், அதை மட்டும் தனியாக பார்ப்போம். டிராஃப்டிங் கமிட்டியை 1947 August 29 அப்போ செட்டப் பண்ணியிருப்பாங்க. இதில் 7 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அம்பேத்கர், கோபாலசாமி ஐயங்கார், கிருஷ்ணசுவாமி ஐயர், முன்சி, சையத் முகமது சாதுலா, மாதவ்ராவ், கிருஷ்ணமாச்சாரி. February 1948 அப்போ ஃபஸ்ட் டிராஃப்டை பப்ளிஷ் பண்ணாங்க. October 1948 அப்போ செகண்ட் டிராஃப்டை பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி less than 6 months எடுத்துக்கிட்டாங்க, அதாவது 141 days எடுத்துக்கிட்டாங்க. எனாக்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ், நம்ம கான்ஸ்டியூஷனோட அரங்கேற்றம் 3 ரீடிங்காக நடந்திருக்கும். ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் சொல்லிட்டு. ஃபஸ்ட் ரீடிங் அம்பேத்கர் November 4, 1948 அப்போ ஃபைனல் டிராஃப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். 5 daysக்கு டிஸ்கஷன் விட்டுருப்பாங்க.
செகண்ட் ரீடிங் November 15, 1948 அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் 7653 அமெண்ட்மெண்ட்ஸை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. 2473 அமெண்ட்மெண்ட் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் ரீடிங் November 14, 1949. டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வந்து November 26, 1949 அப்போ பாஸ் ஆகிருக்கும். டோட்டல் மெம்பர்ஸ் 299. ஆனால் 284 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க கான்ஸ்டியூஷனை சைன் பண்ணுறதுக்கு. கான்ஸ்டியூஷனை November 26, 1949 அப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த கான்ஸ்டியூஷனில் ஒரே ஒரு ப்ரியாம்பிளும் 395 ஆர்டிகல்ஸும் 8 ஷெடியூல்ஸும் இருந்தது. B.R. அம்பேத்கரை ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானும் சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானும், அதாவது மாடர்ன் மனுன்னு சொன்னாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ், நம்ம கான்ஸ்டியூஷனோட அமலாக்கம். ஆர்டிகல்ஸ் 5, 6, 7, 8, 9, 60, 324, 366, 367, 379, 380, 388, 391, 392, 393. இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் November 26, 1949 அப்போ நடைமுறைக்கு வந்துச்சு. நம்ம ரிப்பப்ளிக் டே ஆன January 26, 1950 ஏன் இந்த டேவை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா 1930 அந்த டேவை தான் பூர்ண ஸ்வராஜ் டேவாக கொண்டாடியிருப்பாங்க. 1947, 1935 ஆக்ட் இதெல்லாம் வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க, அதாவது நீக்கிட்டாங்க. ஒரே ஒரு ஆக்டை தவிர, ப்ரைவசி கவுன்சில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்ட் 1949 தவிர. கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியோட கிரிட்டிசிசம். ஃபர்ஸ்ட் ஒன், நாட் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி. கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியில் இருக்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாருமே பீப்புளால் எலெக்ட் பண்ணப்படலை. நாட் ஏ சாவரின் பாடி. இவங்களே கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணலை, பிரிட்டிஷ் வந்து ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தாங்க, அதை வச்சு தான் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க, அதனால் நாட் ஏ சாவரின் பாடி அப்படின்னு சொன்னாங்க. தேர்ட் ஒன், டைம் கன்சியூமிங். ரொம்ப கன்சியூம் ஆச்சு. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு 4 months தான் எடுத்துக்கிட்டாங்க, இவங்க இவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறாங்க. அதனால் நசருதீன் அகமது டிராஃப்டிங் கமிட்டியை ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருப்பார். கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியில் காங்கிரஸ், லாயர், பொலிட்டீஷியன்ஸ், ஹிந்துஸ்லாம் வந்து டாமினேஷன்ஸ், அதாவது அவங்க தான் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியோட சிம்பிள் எலிஃபண்ட். லீகல் அட்வைசர் B.N. ராவ். B.N. ராவும் M.N. ராயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. M.N. ராய் வந்து கான்ஸ்டியூஷன் வேணும்னு சஜஸ்ட் பண்ணியிருப்பார். B.N. ராவ் வந்து லீகல் அட்வைசர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியோட செக்ரட்டரி ஐயங்கார். சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் முகேர்ஜி. கேலிகிராஃபர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா. இவர் ஹேண்ட் ரிட்டனில் இட்டாலிக் சைடில் கான்ஸ்டியூஷனை எழுதியிருப்பார். கான்ஸ்டியூஷனோட ஒரிஜினல் வெர்ஷனை பியூட்டிஃபையும் டெக்கரேட் பண்ணது சாந்தினிகேதன். சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டோட மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.